வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, சீத்ரூ புடவை சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஹைப்புங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். கல்கத்தாவுக்கு டூரில் போன அவள் கணவன் ஜெயராமன் கையை வீசிக்கொண்டு சும்மா திரும்பி வரமாட்டானோ? அவளுக்கு ஒரு சீத்ரோ புடவையையும் வாங்கி கொண்டு வந்து நின்றான். அவனை சொல்லி குற்றம் இல்லை. ஜெயராமன் இருந்த இருப்புக்கு துப்பட்டிக்கும் புடவைக்கும் அவனுக்கு வித்தியாசம் தெரிவதே அதிகம்தான். அவன் பெற்றோர்களுக்கு ஒரே பிள்ளை. கூட பிறந்த சகோதரிகளும் கிடையாது. அம்மாவுடைய புடவை, பிளவுஸ் இத்தியாதி தேவைகளை அப்பா கவனித்து கொண்டு விடுவார். பிரியாவுக்கு எல்லாம் பிறந்த வீட்டிலிருந்து வந்துவிடும். இல்லை என்றால் சிநேகிதியுடன் கடைக்கு போய் வேண்டியதை வாங்கி கொண்டு ஜெயராமனின் பர்சின் கனத்தை கொஞ்சம் நிறையவே குறைத்து கொண்டு வருவாள். புடவை கடைக்கு போக வேண்டிய அவசியமே அவனுக்கு இதுவரை ஏற்பட்டதில்லை. பின் இந்த கொசுவலையை எப்படி வாங்கினீர்களாம்? பிரியா சிடுசெடுத்தாள். ரொம்ப சந்தோஷம் என்றான் ஜெயராமன். எதுக்கு? என்னை பிடுங்கி திங்கிற கொசு என்று இப்பவாவது உன் வாயாலேயே உன்னை பற்றி ஒப்புக்கொண்டதற்கு. என்னை ஏதாவது சொல்லாட்டா உங்களுக்கு பொழுதே போகாதே. இது பிரியா. வார்த்தைகள் பரிமாறிக்கொள்ளப்பட்ட ஆவேசங்கதியிலும் அவளுக்கு ஒன்று புரிந்தது. ஜெயராமனுடைய சிநேகிதன் தருண் பானர்ஜி தான் அந்த புடவையை செலக்ட் பண்ணினானாம். தருணுடைய ரசனை அந்த லட்சணமாக இருந்தால் அதற்கு அவள் ஜெயராமனை எப்படி பொறுப்பாளியாக்க முடியும்? கல்லூரியில் படித்த நாட்களிலேயே பிரியா இது மாதிரி மெல்லிய புடவைகளை உடுத்தி கொண்டதில்லை. என்னதான் புடவைக்கு அடியில் உள் பாவாடையும் ரவிக்கையும் அணிந்து கொண்டாலும் உடம்பின் வளைவு சுழிவு நெளிவுகளை அப்படி அப்பட்டமாக வெளிச்சம் போட்டு காட்டுகிற மாதிரி புடவை அணிய அவளுக்கு கூச்சமாக இருந்தது. சாதாரணமாக உடுத்தி கொண்டு குனிந்த தலை நிமிராமல் நடந்து போனாலேயே பெண்களை சைட்டடிக்கும் சில இளவட்டங்களை அவளுக்கு தெரியும். உள்ளுக்குள் பொங்கும் பயம் வெளிக்கு தெரியாத வண்ணம் இழுத்து மூடிக்கொண்டு கல்லூரியை அடைவதற்குள் அவள் பல நாட்கள் திண்டாடி போனதுண்டு. அப்போதே அப்படியானால் திருமணமாகி அவள் ஒரு குழந்தைக்கு தாயும் ஆன பிறகா இது மாதிரி புடவைகளை எல்லாம் உடுத்து போகிறாள்? அதை புரிந்து கொள்ளாமல் அவன் ஏன் அப்படி எதிர்வாதம் செய்கிறான்? அம்மா தாயே, ஏதோ தெரியாம வாங்கிட்டு வந்துட்டேன். என் நல்ல எண்ணத்தை பாராட்ட தெரியல. குத்தம் சொல்றதுக்கு மட்டும் வாய் நன்னா கிழியறது. இதுக்கு எத்தனை தண்டம் அழுதேள்? அவன் விலையை சொன்னதும் அவளுக்கு பக் என்றது. என்னது, அவ்வளவா? இப்போ இந்த புடவையை என்ன பண்றது? இஷ்டம் இருந்தா உடுத்திக்கோ, கஷ்டமா இருந்தா சுருட்டி குப்பை தொட்டியில எரி என்றான் அவன் சலிப்புடன். பணத்தை கொட்டி வாங்கிட்டு சுலபமா எரின்னு சொல்லிட்டேள், மனசு வருமா? பிரியா விடாமல் தொணத்தது ஜெயராமனுக்கு எரிச்சலை உண்டு பண்ணியது. மனசு வராட்டா நம்ம வீட்டு வேலைக்காரி வள்ளியம்மாவுக்கு கொடு, அவள் உடுத்திண்டா எப்படி இருக்குன்னாவது பாக்குறேன் என்றான். அவ்வளவுதான். கசப்பு மருந்து கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆகவே போய்விட்டது. மறுநாள் மாலையில் மார்க்கெட் பக்கம் போக இருவருமாக கிளம்பிய பொழுது பிரியா டிங் என்று சீத்ரூவில் வந்து நின்றாள். முகத்தில் கடுகடுவென்று அவள் பொரிந்தது. அவளை பார்த்ததும் தன் சிரிப்பை கட்டுப்படுத்தி கொண்ட ஜெயராமன், வந்தியா வழிக்கே என்று தனக்குள் சொல்லி கொண்டான். சரி கிளம்பு, குழந்தை எங்க? அடுத்த வீட்டுல விளையாடுறா என்றவள் தொடர்ந்து. நான் இந்த புடவையை கட்டிண்டு வெளியே போனால் மற்றவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு நீங்களும் பார்க்கட்டும்னு தான் கட்டிண்ட என்றாள். எல்லாரும் உன்னை பார்க்கத்தான் மார்க்கெட்டுக்கு வராங்களா? ஸ்டூப்பிட்டா பேசாத, வா. இருவருமாக பஸ் ஸ்டாப்பில் போய் நின்றார்கள். ஒருவன் சைக்கிளில் விசிலடித்து கொண்டே போனான். பிரியா ஜெயராமனை நிமிர்ந்து பார்த்தாள். இன்னைக்கு அவன் மனசு சந்தோஷமா இருக்கும் போல இருக்கு. விசிலடிச்சுண்டு வீட்டுக்கு போறான். அதையும் உன் புடவையையும் சம்பந்தப்படுத்தி கற்பனை பண்ணிக்காத. ஜெயராமன் சொல்லி கொண்டிருக்கும் போதே பஸ் வந்தது. ஏறினார்கள். பின்னால் வந்தவனின் கை அவள் தோள் பட்டையில் இடித்தது. பிரியா கூச்சத்தில் சுருங்கி போனாள். கியூவில் சற்று பின்னால் அவர்கள் எதிர் வீட்டு பையன் பூபதி அவளையே கொஞ்சம் உற்று பார்த்துவிட்டு ஹலோ சொன்னான். லேடிஸ் சீட்டில் உட்கார்ந்திருந்த கிழம் ஒன்று அவளுக்கு எழுந்து இடம் கொடுத்துவிட்டு அசட்டு சிரிப்பு சிரித்தது.
பிரியா அதில் தயக்கத்துடன் உட்கார்ந்த போது சீட் உறுத்துவது போன்ற பிரம்மை ஏற்பட்டது. ஒவ்வொரு ஸ்டாப்பிலும் கூட்டம் ஏறவே ஜெயராமன் நகர்ந்து ரொம்ப முன்னால் போய்விட்டான். ஒரு 40 அவள் மீது சாய்ந்து கொண்டு பர்சில் இருந்து சில்லறை எடுத்தது. மோசம், ரொம்ப மோசம். நான் என்ன தூணா? என் மேல ஏன் சாஞ்சுக்கணும்? ஸ்டாப் வந்ததும் இறங்கி அவள் ஜெயராமனிடம் அங்கலாய்த்த போது, சீத்ரோவின் மூலம் உன் உடம்பை தொட்டு பார்க்கணும்னு அவன் சபலப்பட்டதாக வியாக்கியானம் கொடுக்காத என்று அவன் அவளை அடக்கினான். பிரியா பேசாமல் நடந்தாள். காய்கறி கடைக்காரன் சில்லறையை கொடுத்துவிட்டு அவளை கூர்ந்து பார்த்தான். இந்த புடவையை கட்டிக்கொண்டு இப்படி எல்லாருடைய பார்வைக்கும் இலக்காகவும் வேண்டாம், இப்படி கூச்சப்பட்டு கூனி குறுகி அவஸ்தைப்படவும் வேண்டாம் என்று அவள் நினைத்து கொண்டாள். ஹலோ ஜெய்! ஜெயராமனின் நண்பன் பிரசன்னா எதிர்பட்டான். அட கஷ்டகாலமே! இன்றைக்குத்தான் எல்லோரும் அவளை பார்க்கும்படி சந்தர்ப்பம் அமைய வேண்டுமா? பேசிக்கொண்டே பிரசன்னா பிரியாவை பார்வையால் ஊடுருவினான். சீக்கிரம் வீட்டுக்கு போய் தொலைந்து இந்த புடவையை அவிழ்த்து எறியணும். இன்னும் தெரிந்தவர்கள் யாராவது எதிரே வராமல் இருக்கணும். அவள் தலையை கவிழ்த்து கொண்ட போது கண்கள் நீரில் சலனப்பட்டன. பிரசன்னா போனதும் வாடி இருந்த அவள் முகத்தை கண்ட ஜெயராம், களைப்பாக இருந்தால் ஆட்டோவில் போயிடலாம் என்றான். ஆட்டோவில். இருவரும் வீடு வந்து சேரும் வரை பேசிக்கொள்ளவில்லை. சாமான்களை இறக்கிவிட்டு, நீங்கள் கதவை திறவுங்கள், நான் அதுக்குள்ள குழந்தையை அடுத்த வீட்டிலிருந்து அழைச்சுண்டு வர என்றவாறு அவள் விரைந்தாள். வாயில் மணியை அடித்ததும் அடுத்த வீட்டு மாமாதான் வந்து கதவை திறந்தார். குழந்தை என்று தயங்கினாள். உள்ள தூங்குறா. மாமி எங்க? கோயிலுக்கு போயிருக்கா. மாமா அவளை ஒரு மாதிரி பார்த்தார். சரி, இவர் மட்டும்தான் பாக்கி. புடவையை மாற்றிக்கொண்டு குழந்தையை அழைத்து போக வந்திருக்கலாமோ? அவள் தனக்குள் நினைத்து கொண்டாள். அதற்குள் மாமா, சொன்னா தப்பா நினைச்சுக்கப்படாது என்று பீடிகையுடன் துவங்கினார். இந்த மாதிரி புடவையெல்லாம் கட்டாதே என்று நிச்சயம் சொல்லப் போகிறார். அவமானம். பக்கத்து வீட்டுக்காரர் அவள் புடவையை விமர்சிக்கும்படி ஆகிவிட்டதே. உங்களுக்கு நன்னா இல்ல. எது, புடவையா? இல்ல, பொட்டில்லாத நெத்தி, அகலமான முகம். உங்களுக்கு நெத்திக்கு நடுவுல பளிச்சுன்னு தீபம் ஏத்துன மாதிரி நீங்க பொட்டு வச்சுண்டாத்தான் லட்சுமிகரமா இருக்கு. அதுதான் நன்னா இருக்கு. அவர் என்ன சொல்கிறார்? திகைத்து போனவளாக கன்னத்தின் ஓரத்தில் முழுமுழுவென்ற ஏதோ ஊர்வதை போன்ற உணர்வு ஏற்படவே கையால் வருடி எடுத்தாள். கிளம்பும் போது அவசரத்தில் அவள் நெற்றியில் வைத்து கொண்ட ஸ்டிக்கர் பொட்டு அங்கிருந்து நழுவி கன்னத்தில் ஒட்டி கொண்டிருந்தது. கையோடு வந்தது. அட கடவுளே! எல்லோரும் அதையா அப்படி கூர்ந்து பார்த்துவிட்டு சொல்ல தயங்கி கொண்டு பேசாமல் இருந்து விட்டார்கள்? அவள் தன் புடவையை ஊடுருவி அவர்கள் பார்ப்பதாக அல்லவா நினைத்து விட்டாள். சீத்ரோ புடவையை உடுத்தி கொண்டு அவள்தான் எல்லோருடைய பார்வையையும் மனதையும் ஊடுருவி வேண்டாத கற்பனைகளில் இறங்கி, குற்றம் அவள் மனதில்தானா? அவர்கள் பார்வையில் இல்லையா? குழந்தையை எடுத்து வைத்துவிட்டு ஜெயிடம் அவள் நடந்ததை சொன்னதும், சாரி பிரியா, அந்த புடவையை நீ கட்டிண்டு இத்தனை சங்கடப்படுவேன்னு தெரியாது. சீத்ரூ கட்டிண்டு எல்லோருடைய பார்வையை ஊடுருவி உள்ளர்த்தம் கண்டுபிடிச்சுண்டு நீ பட்ட அவஸ்தை போதும். இனிமே நீ அதை உடுத்தாத, நான் வேற வாங்கித்தர என்று உண்மையாகவே அவளுக்காக பரிதாபப்பட்ட குரலில் அவன் பதிலளித்தான். பிரியா நிர்மல மனசுடன் சிரித்தாள். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.